தற்போதைய அண்மை செய்தி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிமுக கவுன்சிலர் மற்றும் 4 செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 4 செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கிட்டத்தட்ட தற்போது வரை 16 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஹரிதரனுடன் சேர்த்து 16 பேர். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக கவுன்சிலர். இவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹரிதரன் ஒரு வழக்கறிஞர் கூட. ஹரிதரன் கிட்ட அருள் கிட்டத்தட்ட ஒரு 6 செல்போன்களை கொடுத்திருந்திருக்கிறார். கொலையாளிகளுடைய 6 செல்போன்கள் கொடுத்திருந்திருக்கிறார். அதை கொசஸ்தலை ஆற்றலை வீச சொல்லி அருளுடைய நண்பர் ஹரிகரன் சொல்லி ஹரிகரன் சொன்ன காரணத்தினால அந்த 6 செல்போன்களையும் கொசஸ்தலை ஆற்றலை ஹரிதரன் வீசியிருக்கிறார். அதன் பிறகு ஹரிகரன் கொடுத்த வாக்குமூலின் அடிப்படையில தான் ஹரிதரனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஹரிதரனை கைது செய்து அவர் எந்த ஆத்துல வீசினாரோ அங்கு தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் ரெஸ்கியூ டீமோட சென்று அங்க இருந்த செல்போன் வீசப்பட்ட இடத்துல இருந்து அதன் பிறகு அங்கத்தூர் கூவம் ஆத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கொலையாளிகளுடைய 6 செல்போன்களை மீட்டிருக்கிறாங்க. இந்த 6 செல்போன்களுடைய உதிரி பாகங்களையும் மீட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹரிதரன் அவர் அதிமுகவுடைய கவுன்சிலர். இவர் நெருங்கிய இவருடைய நண்பர் தான் அருள் கொலை நடந்த உடனே ஹரிதரனை நேரில் சென்று கொலையாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை அவர்கிட்ட கொடுத்து அதை பத்திரமாக வச்சுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அருள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அருள் ஹரிகரன் சொல்லி அதாவது இந்த ஹரிதரன் கிட்ட கொலையாளிகளுடைய 6 செல்போன் கொடுத்திருக்கிறேன், அந்த செல்போனை உடனடியாக ஆத்துல வீச சொல்லியிருக்காரு. ஹரிகரன் நேரில் சென்று ஹரிகரனிடம் இந்த மாதிரி அருள் கொடுத்திருக்க செல்போனை உடனடியாக நீங்க ஆத்துல வீசி விட்டு தப்பித்து ஓடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் காரணமா ஹரிதரன் அந்த 6 செல்போனையுமே கொசஸ்தலை ஆத்துல வீசி விட்டு அதன் பிறகு தப்பி ஓடி இருக்கிறான். அதன் பிறகு போலீசார் ஹரிகரனை பிடித்து விசாரணை செய்த போதுதான் தெரிய வந்தது. கொலையாளிகளுடைய செல்போன் எங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹரிகரன் அருள் ஏற்கனவே அந்த செல்லை ஹரிதரன் கொடுத்திருக்கிறான். அந்த செல்லை நான் தான் போய் ஹரிதரன் இது ஆத்துல வீசிட்டு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த செல்லுகளை அந்த செல்போன்ஸை ஆத்துல வீசிட்ட ஹரிதரன் அவனிடம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஹரிதரனை பிடித்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில எங்கு வீசினாரு செல்போன் சொல்லி கேட்டு அந்த இடத்திற்கு சென்று ஃபயர் சர்வீஸ் மற்றும் ரெஸ்கியூ டீமுடன் இணைந்து அந்த செல்போனை மீட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 செல்போனை அந்த உதிரி பாகங்கள் செல்போனுடைய உதிரி பாகங்கள் மீட்டிருக்கிறாரு. மீட்டு அந்த செல்லுகளையுமே எடுத்து தற்போது போலீஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வுக்கு அனுப்ப இருக்கிறாங்க போலீசார். ஹரிதரனை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹரிதரன் அவர் அதிமுக கவுன்சிலராக இருக்கக்கூடியவர். இவர் வழக்கறிஞர் கூட. அது மட்டும் இல்லாம இவர் அதாவது கடம்பத்தூர் முனிசிபாலிட்டியோட ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்துல கோர்ட்ல பிராக்டிசிங் அட்வொகேட்டாகவும் இருக்கக்கூடியவர். இவர் நேட்டிவ் கடம்பத்தூர் வில்லேஜ். அதிமுகவுடைய கவுன்சிலர், கடம்பத்தூர் முனிசிபாலிட்டியோட கவுன்சிலர் இருக்கக்கூடியவர். ஆம்ஸ்டாங்குடைய மர்டர் கேஸ்ல அருளுடைய நண்பராக செயல்பட்டு இருக்கக்கூடியவர். அருளுடைய நெருங்கிய நண்பர் இந்த ஹரிதரன். அருள் கொலை ஆம்ஸ்டாங்கை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் நேரடியாக ஹரிதரனிடம் சென்றுதான் கொலையாளிகள் பயன்படுத்த அந்த செல்போனை ஹரிதரன் கொடுத்து விட்டு அதன் பிறகு தலைமறைவாகி இருக்கிறார். ஹரிதரன் கையில கிடைச்ச அந்த செல்போனை பத்திரமாக வச்சிருந்தார் ஹரிதரன். அதுக்கப்புறம் ஹரிகரன் மூலியமாக அருள் ஹரிகரன் மூலியமாக ஹரிதரன் கொடுத்திருக்கக்கூடிய செல்போனை இமிடியேட்டா டிஸ்ட்ராய் பண்ணு ஆத்துல வீசிட்டு சொல்லியிருக்கிறார். அதன் காரணமா ஹரிகரன் நேரில் சென்று ஹரிதரன் இந்த செல்போனை உடனடியாக நீ ஆத்துல வீசி விட்டு தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் காரணமா அந்த செல்போனை ஆத்துல வீசி ஹரிதரன் எஸ்கேப் ஆயிருக்கிறான். ஆனால் ஹரிகரனை பிடித்த போலீசார், விமான நிலையத்தில் ஹரிகரனை பிடித்த போலீசார் ஹரிகரன் கொடுத்த வாக்குமூல அடிப்படையில ஹரிதரனையும் கைது பண்ணாங்க. ஹரிதரன் அதிமுக கவுன்சிலர். அவனை கைது பண்ணி அதன் பிறகு அந்த செல்போனை எங்க வீசினான்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கொசஸ்தலை ஆத்துல வீசணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த கொசஸ்தலை ஆத்துக்கு சென்று
ரெஸ்கியூ டீம், ஃபயர் சர்வீஸ் மற்றும் ரெஸ்கியூ டீம் எல்லாருமே சென்று அந்த செல்போனை வந்து தேடினாங்க. தேடும் போது தான் உதிரி பாகங்கள், செல்போனுடைய உதிரி பாகங்கள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 செல்போனுடைய உதிரி பாகங்கள் கிடைச்சு. அந்த செல்போனுடைய உதிரி பாகங்களை வைத்து போலீசார் ஆய்வுக்கு அனுப்ப இருக்கிறாங்க, மேற்கொள்ள இருக்கிறாங்க. 3 டிஸ்பிளே, ஒரு பேக் பவுச், ஒரு பேட்டரி, ஒரு பேக் டோர், 3 போனுடைய மதர் போர்டு, இதுமே வந்து போலீஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இதை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட இருக்கிறாங்க. ஹரிதரனை கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்ற பிறகுதான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு பூந்தமல்லி கிளை சிறையில் அடக்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.